சூப்பர் யம்மியா ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். பாயா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் ஃபஸ்ட்டு போடணும். ஸ்பைசஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். நான் ஒரு ஆட்டுக்கால் தான் பாயா பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 2 வெங்காயம், நல்லா பெரிய பெரிய வெங்காயம் போட்டுக்கணும். நல்லா வதக்கணும் வெங்காயத்தை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போடணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கணும் வெங்காயத்தோடு சேர்ந்து. ஒரு 2 தக்காளி கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கணும். அதையும் நல்லா வதக்கணும். உப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா அது சீக்கிரமாக வதங்கிடும். கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். வெறும் மிளகாத்தூள் தான் போடணும். அப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து ஆட்டுக்கால் நல்லா வந்து அதை சுட்டு தருவாங்க. அதை இருந்தாலும் நம்ம வந்து கத்தியில் நல்லா சுரண்டி கழுவி எடுக்கணும். இப்போ அதையும் இது கூட சேர்த்துடணும். இப்போ இதை நல்லா பரட்டிட்டு இது கூட தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். ஒரு 10-15 விசில் வர அளவுக்கு இதை நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தேங்காய், கசகசா, முந்திரி எல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம். நம்ம அதெல்லாம் சேர்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். கூட கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி லாஸ்ட்டில் போடலாம். வறண்டு வரணும். இப்போ வந்து வெந்துடுச்சு நல்லா. இதுக்கு என்ன பதம்னு பார்த்தா அந்த எலும்புலேருந்து அந்த சதை வந்து கழண்டு வரணும். வந்துருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ வந்து தேங்காய், கசகசா, முந்திரி எல்லாம் அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ அதெல்லாம் இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிடணும். அவ்வளோதான். இது ஒரே ஒரு கொதி, அந்த தேங்காவுடைய ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு கொதி கொதிச்சதும் ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடும். இப்போ வந்து இது கூட ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டுக்கோங்க, மிளகுத்தூள். இப்போ இது ஒரு கொதி கொதிச்சதும் ரெடி ஆகிடும். இது கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சூப்பர் யம்மியா ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.